இந்த காலவெளியிலே உங்களை ஒருமுறை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறி கொண்டிருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் கர்த்தராகிய ஆண்டவர் சொன்னார், சங்கீதம் 27:14, கர்த்தருக்கு காத்திரு, அவன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. இன்றைக்கு இந்த மாயான உலகத்திலே, மாயாபுரி உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இன்றைக்கு அநேகர் புரிந்து கொள்வதில்லை. மனவாளனாகிய ஆண்டவரை சந்திக்க கர்த்தர் சொல்லுகிறார், நீ காத்திரு. தேவனுக்கு முன்பாக காத்திருக்கிற அனுபவம் நமக்கு இருக்குமானால் இந்த வாக்குத்தத்தம் நம்மை நடத்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார். மறந்துவிடக்கூடாது, இன்றைக்கு நாம் தேவனோடு பேசுவதற்கு நமக்கு நேரம் இல்லை. கர்த்தருடைய வசனத்தை வாசிப்பதற்கு நேரம் இல்லை. குடும்ப ஜெபத்திலே சேர்ந்து கொள்வதற்கு நேரம் இல்லை. சபையோடு சேர்ந்து ஊழியத்தின் பாதையிலே ஜெப வாழ்க்கையிலே சேர்ந்து கொள்வதற்கு நமக்கு நேரம் இல்லை. ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்வார், நீ எனக்கு காத்திரு. ஓசியாவின் புஸ்தகம் 3:3 வாசிக்கும் பொழுது, எனக்காக காத்திரு, நானும் உனக்காக காத்திருப்பேன். இந்த கால வெளியிலே தேவனுடைய ஜனமே, கர்த்தரை ஆராதிக்கிற தெய்வ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில காத்திருக்கிற அனுபவம் உண்டா? சில நேரங்களில் நமக்கு போராட்டங்களும் பிரச்சனைகளும் கண்ணீர் வரும் பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆத்திரப்பட்டு விடுகிறோம். நாம் தேவனுடைய கரத்துக்கு காத்திருக்கிறதில்லை. கர்த்தருடைய காரியத்திலே அவருடைய கரத்திலே கொடுக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், என் வாக்குத்தத்தங்கள் நிச்சயம் நிறைவேறும். இந்த வருஷத்தை கர்த்தர் கொடுத்த ஆண்டவர் நமக்கு காத்திருக்கிற அனுபவத்தை கர்த்தர் தருவாராக. நாம் தேவனிடத்திலே காத்திருந்து பழகி கொள்ள வேண்டிய அனுபவத்தை சபைக்கும் சபை மக்களுக்கும் இதை கேட்கிற பிள்ளைகளுக்கும் தருகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிற அனுபவத்தை சபை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை கர்த்தரை சார்ந்தே இருக்கிறது. அவர் மூலமாகத்தான் தேவன் நமக்கு அநேக காரியங்களை செய்கிறார். ஆனால் விசுவாசிகளாகிய நாம், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனமாகிய நாம் கர்த்தருக்கு முன்பாக காத்திருக்காதபடியினால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ எனக்கு காத்திரு, நான் உன்னை ஆயத்தப்படுத்தி உன்னை உருவாக்கி உன்னை மகிமைப்படுத்தி நான் கொண்டு வருவேன். நம்முடைய வாழ்க்கையிலே வேதத்தை வாசிக்கிற நாம், தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிற நாம், சில வேளைகளிலே நாம் பொறுமை இழந்து போகும் பொழுது தேவன் கிரியை செய்ய முடியாதபடி அவருடைய கையை நாம் அடைத்து விடுகிறோம். ஆண்டவர் சொல்றார், நீ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவனை, ஒவ்வொரு காத்திருக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் அவன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நம்பிக்கையை கொடுப்பார், எதிர்காலத்தை காட்டுவார். நாம் ஆத்திரப்பட்டு ஒரு வேலை காரியங்களை செய்யும் பொழுது தேவனுடைய சமூகம் நம்மை விட்டு வெளியேறிவிடும். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்றார், பொறுத்திரு, பொறுமையாயிரு, நான் காரியங்களை செய்வேன். அருமையான தெய்வ பிள்ளையே, இந்த கால வேளையிலே நாம் பொறுமையாய் இருந்தால் காரியங்களை செய்கிறவர் கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இந்த நாட்களிலே நம்முடைய வசனத்தை வாசித்து கேட்கிற பிள்ளைகளுக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறேன், காத்திரு, நான் காரியம் செம்மையாய் வரும். காரியத்தை நிறைவேற்றுகிறவர் கர்த்தர். பொறுமையாய் காத்திருந்தால் தேவனுடைய அசைகிற கரத்தை நாம் பார்க்க முடியும். நாம் பொறுத்திருந்து தேவ சமூகத்திலும் தேவனுடைய வார்த்தையிலும் தேவனுடைய ஊழியத்திலும் தேவனுடைய வேத வாசிப்பில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது நம்முடைய காத்திருப்பை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். காத்திருக்கிற உனக்கு ஒரு நன்மை உண்டாக்கும்படியாக தேவன் கிரியை செய்கிறார். நாம் எதற்காக காத்திருக்க வேண்டும்? அவருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்த வேண்டும். அவருடைய வார்த்தைகள் நம்முடைய ஆழமான அனுபவத்துக்குள் வரும் பொழுது நாம் ஆத்திரப்பட மாட்டோம். பதறுகிறவன் சிதறி விடுவான். ஆனால் நீ அமைதியாயிரு, கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். ஆகவே இந்த காலை வேளை நீ காத்திருக்கிற அனுபவம் உனக்கு உண்டா?
பிரச்சனைகள், போராட்டங்கள், கலக்கம் வரும் பொழுது நீ சோர்ந்து போக வேண்டாம். என்றால் காத்திருக்கிறவனை கர்த்தர் கைவிடுவதில்லை. அவனுக்கு நன்மை செய்யும்படியாகவே கர்த்தர் இருக்கிறார். ஆகவே தான் காத்திருக்கிற நமக்கு ரட்சிப்பை கொடுக்க நம்முடைய இருதயத்தை பலப்படுத்துகிறார். ஆகவே தான் அவன் சொல்லுகிறான், உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவது காத்திருக்கிற அனுபவம், தேவனோடு உறவாடுகிற அனுபவம், தேவனுடைய சமூகத்தில் நிலைத்திருக்கிற அனுபவம். இப்படி இருந்தால் உன்னை ஸ்திரப்படுத்தி, உன்னை ஆயத்தப்படுத்தி உனக்கு நன்மை செய்வார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அனுபவத்தோடு இந்த கால வேளையிலே கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நீ கர்த்தருக்கு காத்திருக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நீ பழக்கப்படுத்திக்கொள். ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு காத்திருந்து நீ காரியங்களை பெற்றுக்கொள்வாயானால் அது உன் வாழ்க்கையிலே நிலைத்திருக்கிற அனுபவமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபாசனத்துக்கு முன்பாக நிற்கிறோம் ஐயா. பாவிகளாய் எங்கள் மேல் உம்முடைய கிருபை வைத்து காத்திருக்கிற அனுபவத்தை எங்களுக்கு தருவீராக. ஆசீர்வதிங்க ராஜா. தேவ கிருபையும் தேவ ஆசீர்வாதமும் எங்களோடும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உம்முடைய கிருபை இருக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. ஆமென்.